தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் தாரக மந்திரமான இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்ற பாணியில் எங்களுடைய தலைவர் அவர்கள் மறைந்து ஓராண்டு முடிந்து அடுத்த ஆண்டு நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தலைமை கழகத்தில் அன்னதானம் தலைவர் மறைவுக்கு பிறகு தினம் நடந்து கொண்டிருக்கிறது. தினமும் பார்த்திங்கன்னா ஒரு 2000-3000 பேர் அன்னதானம் சாப்பிட்டு போகிறாங்க. வீக்லி டேஸில் சனி ஞாயிறு பார்த்திங்கன்னா ஒரு 5000 பேருக்கு மேலே அன்னதானம் அங்கே சாப்பிட்டு தலைவரை பக்தியாக சாமியாக கும்பிட்டுட்டு எல்லாம் போகிறாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே வேண்டிக்கிறது எல்லாமே நடக்குதுன்ட்டு பொதுமக்கள் எல்லாம் சொல்கிறாங்க. இங்கே வேண்டுதலை வைக்கிறாங்க, வேண்டுதலை தலைவர் நிறைவேற்றி வைக்கிறாரு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கே அன்னதானம் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. அது எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனகை முருகேசன் எக்ஸ்எம்எல்ஏ அவர்கள் ஆணைக்கினங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டே இன்னிலேருந்து எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி எங்களோட தலைவரோட திருமண நாள். தலைவர் இல்லாமல் இது 2வது திருமண நாள் சந்திக்கிறோம். அதை அவர் சொன்ன மாதிரியே இயன்றதை செய்யவும் இல்லாதவர்க்கே என்ற துணியில் நாங்கள் இன்றைக்கி 2000 பேருக்கு பிரியாணி போடுறோம். இனியும் காலங்களில் பார்த்திங்கன்னா தலைவருக்கு எப்பவுமே எங்கள் செங்கல்பட்டு மாவட்ட கழக செயலர் தலைவரோட வலதுகார மாதிரி திகழ்ந்தவர். அவருக்கு கீழே நாங்கள் அவருடைய வழிநடத்தலின்படி நாங்கள் நடந்துகிட்ருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அன்னியார் எங்களை தலைவர் இன்றைக்கி தலைவர் இல்லைனாலும் அன்னியாரோட சபதம் நான் இன்றைக்கி திருமண நாளாக இன்றைக்கி ஒரு நாள் தலைவருக்காக நான் வீட்டிலே இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க போன திருமண நாள்லேயே அறிவித்தாங்க. அதுவே எங்களுக்கு ஒரு சோகமான நிகழ்வு தான். ஆனால் இருந்தாலும் தலைவர் சொன்ன வார்த்தையை இன்றைக்கும் நாங்கள் எப்பவும் காப்போன்ற முறையில் இன்றைக்கி நாங்கள் அன்னதானம் செஞ்சிட்ருக்கோம். நாங்கள் எங்கள் மாவட்டம் மட்டும் இல்லை, அடுத்தடுத்த மாவட்டங்களும் செஞ்சுட்டே இருக்காங்க. அதனால் பொதுமக்கள் எல்லாம் வராங்க, நிம்மதியாக தலைவரோட இருப்பிடத்துக்கு வராங்க. அவர் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதாவது அவங்க ஏதோ வேதனையோடு வந்தால் கூட இங்கே ஒரு 10 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டு போனாங்கன்னா அவங்க தெளிவாக நல்ல மனசு நிம்மதியாக போகிறாங்க. அது அவங்களே மக்கள் பார்த்திங்கன்னா இங்கே வேண்டிட்டு போகிறது நம்ம கண்ணு எதிரிலே நடக்குது. தலைவர் இப்படியாப்பட்ட தலைவர் நம்ம இழந்துட்டோமே, அந்த தலைவர் மறுபடியும் நம்மளுக்கு கிடைக்க மாட்டாரே, என்ன பண்ணுறது? இப்போ வருத்தப்படுறாங்க, நிறைய பேர் வருத்தப்படுறவங்க. நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தலைவரோட பாணியிலே தான் இன்றைக்கி வரைக்கும் எங்கள் தலைவர் என்ன சொல்லிட்டு போனாரோ நாங்கள் இருக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் எங்களோட தலைவரோட பாணியை பின்பற்றி அவர் என்னென்ன சொல்லிட்டு போனாரோ வழி நடத்தினாரோ. நாங்கள் இங்கே பார்த்திங்கன்னா தலைமை கழகத்துலேயே அன்னதானம் போட்டிருக்காங்க. நாங்களும் எங்களோட பகுதிகளில் ஒன்றியம் நகரம் பேரூரில் பார்த்திங்கன்னா அங்கங்கே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஃபுல்லாக அன்னதானம் பண்ணிகிட்ருக்கோம். பள்ளி குழந்தைங்களுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் மன்றமாக இருந்தபோது பண்ணதை இன்றைக்கி அரசியல் கட்சி ஆனாலும் மன்ற மாதிரியே பண்ணுறோம். இப்போ நிறைய அரசியல் கட்சி இருக்கிறாங்க, அவங்களாம் பண்ணுறது கிடையாது. இப்போ எங்களுக்கு எங்கள் தலைவர் முக்கியம். தலைவர் இப்போ அண்ணி கட்சியை வழிநடத்திட்டுருக்காங்க. அவங்களோட தலைமையில் இன்றைக்கி கட்சி சிறப்பான ஒரு நல்ல ஒரு ஆற்றலோடு நடைபெற்றிருக்குது. இனி வரும் காலங்களில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தலைவர் அவர்கள் எந்த நோக்கத்துக்காக இந்த கட்சி ஆரம்பித்தாரோ அந்த நோக்கத்தை நோக்கி நாங்கள் பயணப்பட்டிருக்கோம். அந்த வெற்றியை விரைவில் அடைவோம். இதயம் கேப்டன் அவர்களின் வணங்கி நிற்கிறேன். கேப்டனோட ரசிகராக இருந்து இன்றைக்கி தொண்டராக இருக்கும். அது எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்குது. அவர் எவ்வளவோ நலத்திட்ட உதவிகள் செஞ்சுருக்காரு மக்களுக்காக. அதே மாதிரி கேப்டனோட வழியில் நாங்களும் எங்களால் முடிஞ்ச நலத்திட்ட உதவிகள் அன்னதானம் பண்ணியிருக்கோம். கேப்டனோட தொண்டனாக இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதே தெய்வம் கேப்டன் அவர்களுக்கு ஆணைக்கிறேங்க. கழக தலைவர் அவர்களின் திருமண நாளை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்ட சார்பாகவும் குன்றத்தூர் ஒன்றிய சார்பாகவும் இங்கே அன்னதானம் நிகழ்ச்சி வழங்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த அன்னதான விழாவில் குன்றத்தூர் ஒன்றிய சார்பாக எங்கள் பகுதியிலிருந்து நாங்கள் அனைவரும் இங்கே கலந்து கொண்டு இங்கே அன்னதானம் வாங்கி கொண்டிருக்கின்றோம். தலைவர் மீது சிறு வயதிலிருந்து அவர் மீது கொண்ட பற்றுனால் இங்கே வரையிலும் அவர் கூட பயணிக்கிறோம். எங்கள் இறுதி மூச்சு உள்ள வரை நாங்கள் அவருக்கு கோசம் நாங்கள் இருப்போம். தலைவர் நோக்கம் என்னன்னு கட்சி ஆரம்பித்தாரோ அந்த நோக்கத்துக்காக நாங்கள் எங்கள் உயிரையும் கொடுத்து செயல்படும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இயக்கம் தலைவர் துவங்கப்பட்டது சம்பாதிக்கிறதுக்கோ எதுக்கும் இல்லை, மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் இந்த இயக்கமே உருவாக்கப்பட்டார். அதேமாரி நாங்களும் கடைசி வரையிலையும் தலைவர் அவ்வையே நாங்கள் கடைசி வரையிலும் தலைவர் கூட பயணிப்பென்று இன்னி வரையிலும் நாங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாங்கள் எந்த ஒரு பொறுப்புலையும் இதுவே இல்லை. கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட 20 ஆண்டுக்கு மேலே ஆகுது. இதே எந்த ஒரு மாற்று கட்சியாக இருந்தால் கூட 20 வருஷத்துக்கு எந்த ஒரு அதிகாரத்துலையும் வராத மக்களுக்கு இவ்வளோ பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம். புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை
அனைத்து பொதுமக்களும் கழக நிர்வாகிகளும் அவர்களை தெய்வமாக வணங்கி அவர்கள் வேண்டுதல் அனைத்தையுமே நிறைவேற்றி தருவதாக கூறி பொதுமக்கள் கூறுகிறார்கள். அதனால் இந்த கோயிலாகவே நினச்சி எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க. எந்த ஒரு நடிகருக்கும் எந்த ஒரு அரசியல் தலைவர்களுக்கும் இல்லாத பெருமை எங்கள் கேப்டன் அவர்களுக்கு. தினமும் எங்கள் கேப்டன் அவர்களின் ஆலயத்தில் அன்னதானம் வழங்கி கொண்டே இருக்கும். எங்கள் தலைவர் வழியே சொன்ன வழியே எங்கள் ஆலயத்தில் அன்னதானம் வழங்கி கொண்டே இருப்போம் எங்கள் மூச்சு உள்ளவரை. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.